New Hope TV, your encounter with God. சந்தோஷ நற்செய்தி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தொடர் நிகழ்ச்சியாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே போடப்பட்ட டாபிக் நான் காவலாளியோ ங்கிறதுலேருந்து நம்ம பேச போகிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து உங்களுடைய வேதாகம் திருப்பிக்கிடுங்க. ஆத்ம பாரம்னா என்னென்னு நான் உங்களோடு கூட பேச இருக்கின்றேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். நான் காவலாளியோ என்றான். பிரியமானவர்களே, நமக்கு இந்த சம்பவம் தெரிஞ்ச சம்பவம். 2 பேர் காணிக்கை கொண்டு வராங்க, காயினும் ஆபேலும். ஆபேலுடைய காணிக்கை முதன்மையானது, தி பெஸ்ட் ஃபார் காட். அதனால் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். 2வது, ஏனோ தானோ காணிக்கை கொடுக்குறதுனால காயின் காணிக்கையை ஆண்டா அங்கீகாரம் பண்ணல. ஆகையினால கோபத்தில் காயின் கொண்டு போட்டுறான். ஆபேல் இறந்துடுறான். அப்பொழுது ஆண்டவர் போய் கேட்குறாரு காயினை பார்த்து, ஏன்பா கொலை பண்ண நீ? அதுக்கு சொல்கிறது தான் பதில், நான் காவலாளியோ, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. அதே போல் இன்றைக்கி நிறையா ஆத்மபாரம் உள்ளவர்களாக அங்கங்கே நம்ம இல்லாதவர்களாக காணப்படுறோம். நம்ம காவலாளியோ என்று கர்த்தரை பார்த்து நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறார், நீ காவலாளி என்று சொல்கின்றார். அப்படின்னா கடந்த நாட்களில் நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். 1, தேவன் நமக்கு ஆத்ம பாரத்தை தர வேண்டும். 2, நாம் கான்ஸ்டன்ட் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய ஆத்ம பாரம் இருக்கும். 3வதாக, கர்த்தர் பல நேரங்களிலே நம்மை பாலமாக இணைப்பதற்கு, பலரை இணைப்பதற்கு உபயோகப்படுத்துவார். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர் கையிலே நாம் உபயோகப்பட தயாராக இருக்க வேண்டும் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட தயவுசெய்து என்னோடு கூட நீங்கள் திருப்புங்க. 4வதாக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை படிக்கலாம். தயவுசெய்து யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிங்க. யாக்கோபு 5:20. தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். யாக்கோபு 5:20. தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவன் அவனுடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று யாக்கோபு எழுதுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய கருத்தில் உபயோகப்படும்போது நம்ம சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. சுவிசேஷமானது ஒரு சக்தி வாய்ந்தது. அதை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். 1 நாள் 2 நாளில் முடியாது. சுவிசேஷம் எனக்கு தெரியும், எனக்கு நான் ரோமர் புத்தகத்தை படிச்சிருக்கிறேன், அதை படிச்சிருக்கிறேன், இந்த தெரியும், அப்படிலாம் நடக்காதுங்க பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்க வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய சுவிசேஷம் எஃபெக்டிவாக இருக்கும். பல நேரங்களில் நம்ம ஏனோ தானோன்னு ஏதோ கடமைக்காக ஊழியங்களை செய்கிறோம். தேவன் ஒருவேளை உங்களை ஊழியக்காரர்களாக அழைச்சிருக்கலாம். இல்லைன்னா உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் தந்தை தாயாக வைத்து நீங்கள் ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். தகப்பனுடைய ஊழியம், தாயுடைய ஊழியமாக, சகோதரனுடைய ஊழியமாக வைக்கலாம். இல்லை ஏன் நீங்கள் ஒரு ஸ்கூல் போய் மாணக்கராக கூட நீங்கள் ஊழியம் செய்யலாம். ஊழியக்காரங்கன்னு டக்குன்னு உடனே பிரசங்கம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, இருக்கிறது, பைபிள் காலேஜ் படிக்கிறது, அதுதான் ஊழியம் நம்ம நினைக்கிறோம். தவறு பிரியமானவர்கள். தேவன் ஒவ்வொருவரையும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் மிஷனரிஸாக அழைத்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லா ஜனத்துக்கும் போய், சகல சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று இயேசு கிறிஸ்து மத்திய 28ஆம் அதிகாரத்தில் கடைசியிலே அவர் சொல்லி சென்றிருக்கின்றார். இந்த ஊழியம் எல்லாருக்கூடியது, இவருக்கு தான் என்று சொல்லி ஒதுக்கி நம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது பிரியமானவர்களே. ஆகையினால இந்த நாட்களில் யாக்கோபு சொன்னதை நம்ம மனசு மரணத்திலிருந்து நம்ம காப்பாற்றுறோம். ஆத்ம பாரம் என்பது ஆத்ம தாகத்தோடு செய்வது, அது மறந்திருந்து
நம்மை மற்றவர்களை காப்பாற்றுவது. அதனால் நம்ம கற்றுக்கொள்கின்ற வேண்டும். ஒவ்வொரு நாள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி ஞாபகத்துக்கு வர ஒரு காரியம், நேற்று எங்கள் வீட்டில் பலாப்பழம் சாப்பிட்டோம். பலாப்பழம் சாப்பிடும்போது என் ஒய்ஃபை பார்த்து சொன்னேன், ஞாபகம் இருக்குதா, ஒரு நாள் நம்ம ஒடிசாவுக்கு போகும்போது, ஒடிசாவில் பசியாக நம்ம ஊழியங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். காலையில் சாப்பிடல, காட்டுக்குள்ளே ட்ரைபலில் போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு காட்டுக்குள்ளே நான், என்னுடைய மனைவி, என்னுடைய அருமையான சகோதரர், கஷ்டப்பட்டு இரவு பகலுமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் சகோதரர் பால் தேவராஜ், எங்களுடைய ஹாஸ்டல்லே படித்து இன்றைக்கி நாங்களே ஒரு நல்ல திருமணத்தை பண்ணி வச்சோம். ஒரு மிஷினரி லேடியை, எங்களுடைய பிரதர் டென்சிங் என்று சொல்வார்கள், அவரும் நல்லா தேவனால் உபயோகப்படுத்தப்படும் தேவனுடைய மனிதர். அவருடைய மகளை தேவனை அழைத்தார், கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஒடிசா போனாங்க, அங்கே நல்லா ஊழியம் செய்கிறாங்க. அந்த தம்பியை நானும் மனைவியும் சும்மா காரில் போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்கும்போது திடீரென்று ஒரு ட்ரைபலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். அந்த ட்ரைபல் ஏரியாவில் தம்பி சொல்கிறாப்புல, இங்கெல்லாம் ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க இருந்துருக்குறாங்க, இப்போ பின்வாங்கி போயிட்டாங்க, சர்ச்சஸ்லாம் உடஞ்சி போச்சு, எல்லோரும் போயிட்டாங்க என்று சொல்லி பேசிக்கொண்டே வரும்போது ஒரு இடத்துல வண்டியை ஜீப்பு நிறுத்திட்டு அவர் சொன்னார், அங்கிள், இங்கேருந்து 1 மைல் போயாச்சுன்னா அங்கே ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தை பற்றி எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏன் அங்கிள் போகக்கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மதியானம் 12:30 மணி 1 மணி இருக்கும். நடக்க ஆரம்பித்தோம். ஏறக்குறைய 1 மைல் நடக்கிறோம். வெறும் ஒரு சைக்கிள் போகிற பாதை தான் இருக்குது. சைக்கிள் மட்டும் தான் அந்த ஊருக்கு போகும், மற்றபடி மாட்டு வண்டி கூட போகாது. அப்புறம் இடையில குழிகள்னு இருக்கும், அதில் ஒரு கட்டை போட்டிருப்பாங்க, கட்டை வழியே சைக்கிள் தள்ளிட்டு போவாங்க. அது மாதிரி நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது போகிற பாதையில் எனக்கு ஒரு பெரிய வண்டு கடிச்சிச்சு. பெரிய கை வீக்கமாக இருக்குது, ஒரு வலி வேறு, கொஞ்சம் அப்படி வலியோடு போய்கிட்டு இருக்கிறோம். அந்த கிராமத்தை போய் சேர்ந்தால் அங்கே ஒரு ட்ரைபல் வில்லேஜ். அந்த வில்லேஜுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கேருந்து ஒருத்தர் கன் எடுத்துகிட்டு ஓடி வந்தார். ஏன்னா அவர் பயந்துட்டாங்க, யாரோ வந்துட்டாங்க, எப்படியோ வந்துட்டாங்கன்னு. நாங்கள் அப்புறம் சொன்ன பிறகு அவர் வேட்டையாடுறவர், அதனால் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்து அந்த சகோதரனோட பேசிட்டு நான் பேச எங்களுக்கு முடிஞ்சால் மட்டும் எங்கூட தம்பி ஒடிசாவில் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போது அந்த தம்பி ஒரு காரியம் சொன்னார். அந்த கன் வச்சுட்டு இருந்த தம்பி, நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன், மிருகங்களும் கிடைக்கல, அதனால் சீக்கிரம் வந்துட்டேன். நான் மெட்ராஸில் ஒரு 3 வருஷம் இருந்தேன், எனக்கு தமிழ் நல்லா தெரியும். இங்கே கந்தமால் டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் அந்த காலத்தில் கொஞ்சம் பிரச்சனைக்கு வந்ததுனால நாங்கள் கந்தமால் மெட்ராஸில் போயிருந்தேன், எனக்கு தமிழ் நல்லா தெரியும். எனக்கு இந்த கிராமத்தில் நீங்கள் எங்கள் ஊழியர் ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி ஓடி போய் அங்கே ஒரு பெரிய பலாமரம் இருந்துச்சு, அது மேலே ஏறி அப்படியே பறிச்சுட்டு அப்படியே பிளந்து அப்படியே கொடுத்தார். நல்லா சாப்பிட்டு முதல் வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிராமத்தில். அப்புறம் அந்த கிராமத்துக்கு இது கரண்ட் கூட கிடையாது, நிறைய பேர் பண்ணி தான் வளர்ப்பாங்க, கிழங்கு தான் சாப்பிடுவாங்க, அவங்களே விதைச்சி அவங்களே கிழங்கு நிறைய வச்சுருப்பாங்க, அங்கே பருப்புலாம் போட்டு அவங்களே இது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கிராமத்தில் தேவன் முதல் ஊழியத்தை கொடுத்தார். அருமையான தம்பி பால் தேவராஜ் இரவும் பகலமாக அந்த கிராமத்தில் தங்க ஆரம்பித்தார், அடிக்கடி தங்க ஆரம்பித்தார், குடும்பத்தோடு போய் தங்க ஆரம்பித்தார், ஒரு சபையை நிலைநாட்டினார். இன்றைக்கி அந்த துப்பாக்கி தூக்கி தம்பி ராஜு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவருடைய அண்ணன் ஊர் தலைவர், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். பைபிள் காலேஜுக்கு வந்தாங்க, படித்தாங்க. இன்றைக்கி அழமையான ஊழியக்காரர்களாக கர்த்தர் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஊழியத்தை கற்றுக் கொடுக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. ஆமாம், எனக்கு தெரியும், எனக்கு பைபிளை பற்றி நான் 2 தடவை படிச்சிருக்கேன், 3 தடவை படிச்சிருக்கேன், எனக்கு நிறையா குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது புதிய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். 5வதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, எல்லா நேரங்களிலும் இயேசுவின் வார்த்தையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆத்துமபாரம். நீங்கள் நிறைய நேரங்களில் பைபிளை தவிர மற்ற காரியங்களை சொல்லிக் கொடுத்து அல்லது உதவி கூட செய்து அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றலாம் என்று பலர் நினைக்கிறாங்க. அது தப்பு.
மதம் மாறுவது கிறிஸ்தவம் அல்லவே அல்ல. மனது மாற வேண்டும். மனது மாற வேண்டும் என்றால் இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். அவரை நாம் அழகாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயேசுவை சொல்லிக் கொடுக்காம நம்ம எவ்வளவுதான் சுவிசேஷ ஊழியம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நிறைய இடங்களில் அந்த காலத்தில் மிஷினரி ஸ்டார்ட் பண்ண பெரிய பெரிய ஆஸ்பத்திரியை நான் பார்க்குறேன். வட இந்தியா போயிடுச்சுன்னா ஆஸ்பத்திரியெல்லாம் பார்க்குறேன். அவங்க நல்ல எண்ணத்தோடு கூட ஆரம்பித்த ஆஸ்பத்திரி இன்றைக்கி ஆஸ்பத்திரி எல்லாம் ஒட்டஞ்சி பாலடைஞ்சு போய் கிடக்குது. ஏன்? சோசியல் ஒர்க். ஆனால் அங்கு ஊழியங்கள் செய்த மிஷனரிஸ் அவங்க இரவும் மகளுமாக உயிரை கொடுத்து இயேசுவை பற்றி எங்கெங்கெல்லாம் சொன்னார்களோ அங்கெல்லாம் விதை முளைத்து சபைகள், பெரிய பெரிய சபைகள் இருக்குது. அதனாலே பில்டிங்கு அல்லது ஒரு சோசியல் ஒர்க்கு அது ஒரு லிமிட் தான் பிரியமானவர்கள். இன்றைக்கி நிறைய பேர் அது மேலேயே விலக்கு வைத்து விட்டு இயேசுவை மறந்து விடுகிறார்கள். அப்படி அல்ல. ஒரு நல்ல ஊழியக்காரன் அவன் இயேசு கிறிஸ்துவை சொல்லி கொண்டே இருப்பான். இயேசுவின் நாமத்தை ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சுவிசேஷ ஊழியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆத்தம்பரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் கொடுப்பாரு, ஆண்டவரே நம்ம பலப்படுத்துவார். ஐந்தாவதாக இந்த ஊழியத்தின் பகுதியில் இயேசுவை எல்லா நேரங்களிலும் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இயேசுக்கு சேர்ந்த ஊழியத்தை பாருங்களேன். நீங்கள் பாருங்கள், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிடுங்க. எங்களோட 22ஆம் வசனம் பாருங்கள் பிரியமானவர்களே. இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஊழியத்திலேயே ஒரு பாயிண்ட் வந்து அவர் நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சிட்டாலும் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசுதான் வழி. இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், இரத்தம் சிந்தினார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற சொல் மக்கள் மனதிலே போக வேண்டும். ஒரு மனிதனை பார்க்கக்கூடாது. நீங்கள் நிறைய இடங்களில் எனக்கு ஒரு பயங்கரமான காரியத்தை ஒன்று பார்க்குறேன். இயேசுவை விட்டுட்டு ஊழியக்காரங்களை கனம் பண்ணுறாங்க, ஊழியக்காரங்க முதலிடம் கொடுக்குறாங்க. அங்கே வீட்டில் போன உடனே பெரிய பெரிய ஊழியக்காரங்க போட்டா இருக்கும். ஐயா இவர் தான் ஐயா எனக்கு அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு, போய் எனக்கு சிரிப்பு தான் வரும். இயேசுவை மறந்துடுறாங்க பிரியமானவர்களே. இயேசு இயேசு இயேசு. ஆகையினால நான்காவதாக நான் சொன்னேன், இந்த நாளிலும் கூட சொன்னவங்ககிட்ட, சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா காரியங்களிலும் முதலிடம் கொடுங்கள். அவர் நம்மை நடத்தத்தக்கதாக நீங்கள் காரியங்களை செய்யுங்க. ஒரு கதையை சொல்லி உங்களுக்கு நீங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு விவசாயி ஒருத்தர் கவலையோடு உட்கார்ந்துருக்கார். என்ன சார், ஏன் கவலையோடு இருக்கீங்க ஒருத்தர் கேட்குறாரு. எனக்கு கடவுள் மேலே ரொம்ப கோபம். கடவுள் வந்து நமக்கு மழையை கொடுக்குறாரு, வெயில் கொடுக்குறாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு அவர் கடவுளுக்கே தெரில சார் அப்படின்னாராம். ஒன்று வந்திருந்தவர் சொன்னால், ஏன் இப்படி நீங்கள் கடவுள் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு போயிட்டார். இரவில் கடவுள் வந்தாராம் அவர்கிட்ட கனவுல வந்து சொன்னாராம், ஏன்ப்பா என் மேலே இவ்வளோ கோபம்? ஒன்று அந்த ஆள் சொன்னாராம், நீங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் எந்த நேரத்தில் மழையை போய் வைக்கணும், எந்த நேரத்தில் வெயில் அடிக்கணும் உங்களுக்கு தெரியலையே சுவாமி அப்படின்னா. நான் அவர் சொன்னாராம், சரி உனக்கு ஒரு ஏக்கர் நடந்தாரேன், அந்த இடத்துல நீ பயிர் செய். நீ சொல்லும்போது மழை பெய்யும், சொல்லாத போது மழை பெய்யாது. நீ சொல்லும்போது வெயில் அடிக்கும், சொல்லாத போது வெயில் அடிக்கும், நீ பயிரிடணும்னு அவர் சரி பயிரிடுறாரு. மற்ற நேரத்தை விட இந்த பயிர் அவர், ஏன்னா இவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது. மழை வேண்டிய நேரம் மழை, வேண்டிய நேரம் வெயில், மற்ற வெயிலோட இங்கே நல்லா இருக்குது. அப்போ என்ன நடக்குது, அங்கே அறுவடை நேரத்தில் இவருக்கு நல்ல செழிப்பாக இருக்குது, கதிர்கள்லாம் இருக்குது, பக்கத்துலலாம் கதிர்கள் அவ்வளோ நல்லா வரல, கொஞ்சம் இடங்கள்லாம் காலியாக இருக்குது, கதிரே இல்லாமல் சின்ன செடியெலாம் நிற்குது. ஒன்று அவர் சொன்னாரா,
நாளைக்கு பாரு கடவுள்கிட்ட கேட்க வைப்பறேன், என் அறுவடையில் எவ்வளோ நல்லா இருக்கு பாரு பயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. கடவுளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா அந்த அறுவடையில் உள்ள கதிர்கள் எல்லாம் சாவியாக இருக்குது. பார்க்குறதுக்கு வெளியே பார்க்காத இருக்குது, உள்ளே வந்து இது இல்லை, பருப்பு இல்லை. உடனே அவருக்கு ரொம்ப கவலை. கடவுள்கிட்ட கோவப்படுறாரு. கடவுளை எனக்கு நல்ல அறுவடை கொடுத்தீங்க, ஆனால் வந்து உள்ள பயிர்லேயும் மற்றதுலலாம் கொஞ்சம் இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ள நல்லா இருக்குதே, செழிப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது கடவுள் சொன்னாராம், பாரு நான் மழை வந்து கொடுக்குறேன், எப்போ வேணுமோ அது கொடுக்குறேன். வெயில் கொடுக்கும் பொழுது தான் அந்த தண்ணி கீழே இல்லாமல் அந்த வேரெல்லாம் அங்கங்கெல்லாம் படர்ந்து போகுது. அங்கே படர்ந்து போகும்போது அந்த செடி ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸ்ட்ராங்காக நிற்கும் போது தான் அதுக்கு வந்து பருப்பு வரும். ஓஞ்செடி அப்படி கிடையாது, நீ கேட்டதெல்லாம் கொடுத்த செடி வந்து அப்படியே மழையில் இருந்துச்சு, வெயில் இருந்துச்சு, ஆனால் வேர்கள் படரவில்லை என்று சொன்னாராம். இருந்து நம்ம என்ன அறிஞ்சுக்கிறோம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் ஊழியத்தின் பாரங்களை அதிகப்படுத்தும், ஆத்தும தாகத்தை அதிகப்படுத்தும். நம்ம கஷ்டப்பட்டு ஊழியங்களை செய்யும்போது, கடவுளுடைய கண்ட்ரோல்களை விடும்போது, கடவுளுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கும்போது அவர் நன்மைக்காகவே செய்வார். இந்த நாள் 2 காரியங்கள் கற்றுக்கிட்டோம். நம்முடைய ஆத்துமாதாயம் கர்த்தரை சார்ந்ததாக இருக்கட்டும். 2வதாக நான் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன், நம்ம வந்து முழுமையாக கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய சார்ந்து இருக்கிறது மட்டுமல்லாமல் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை எல்லா நேரங்களிலும் பிரதிபலிப்பிற்கும் தயாராக இருப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, சுவிசேஷம் என்றால் என்ன என்று நாம் உண்மையில் கற்றுக்கொள்ள நீர் கூட வந்து பர்த்தாவின் உதவி கொண்டு செய்வீர் என்பதை நாங்கள் உணர்ந்த கிருபைதாரம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் இயேசு கிறிஸ்துவை மக்கள் கொடுக்கத்தக்கதாக அடிமைகளை உபயோகப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து கேட்க